இப்போது நகரில் 6 மணி ஷோவில் படம் பார்த்துட்ருக்கேன். இப்போ கரெக்டாக இன்டர்வல். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படத்தோடது. இப்போது கரண்ட்டாக வந்து படம் ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலையும் மாஸான ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து நேற்று ஈவினிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். இப்போ நகரில் அதே செலிப்ரேஷனோட தான் நானும் உள்ளே படம் பார்த்துட்ருக்கேன். படம் 7 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. படம் 7 மாதம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. எந்த அளவுக்கு ஒர்த்துன்னா, சட்டசபையில் தளபதி பண்ண அந்த ஸ்லைஸோட தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மாண்புமிகு முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்ற டைட்டில் தான் படத்தில் நமக்கு கொடுக்க போகிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே. அந்த டைட்டில் தயவு செய்து ஒரு ஃபேனும் சரி, ஒரு ஆடியன்ஸும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. புல்ல அரிக்கலைன்னா கூட உங்களுக்கு புல்லரிச்சு போயிடும் வாழ்க்கையில். அந்த மாதிரி. இப்போ கதைக்குள்ளே போவோம். பகவான் கேசரி கிண்டாங்க, பிரியாணி கிண்டாங்களான்னு நிறைய பேர் வந்து குழப்பத்திலே இருந்தோம். தளபதியோட இன்ட்ரோலேருந்து படத்தில் வர இன்டர்வல் சீன் வரைக்குமே படம் வந்து அப்படியே பகவான் கேசரியோட ஸ்டைல்லே தான் போகுது. வேறு எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் இது கேசரி தான் நினச்சி வாங்க. ஆனால் இது உங்களுக்கு பெரிய விருந்து வைக்க போகிற ஃபீஸ்ட் பிரியாணி தான். ஏன் அப்படின்னா, தளபதியோட இன்ட்ரோ நம்ம வந்து கத்தி படத்தில் வந்து ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்போம் இல்லையா? அப்படியே அந்த ஜெயில் சூட்டில் ஒரு தப்பிச்சு வந்து இது பண்ணுமோ, அனிருத்தோட ஒரு பேங்கரான ஒரு மியூசிக்கில் வந்து ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் உள்ளே வரலாம். ஏன் அப்படின்னா, இதுலேயும் ஜெயிலில் தான் வச்சு அவரோட இன்ட்ரோ வருது. கையில் டிவிகே அப்படின்ற பச்சை குத்தியோட அவரோட இன்ட்ரோ காட்டுறாங்க. அதுலேருந்து படம் வந்து அப்படியே நகர ஆரம்பிக்குது. எங்கே நகருது அப்படின்னா, மமிதா பைஜு வந்து சின்ன வயசில் வந்து அவங்க அப்பாவோட இருக்காங்க, அதாவது கௌதம் வாசுதேவ் மேனனோட இருக்காங்க. அப்போ வந்து ஜெயிலில் வந்து பழக்கம் ஏற்படுது. ஜெயிலில் வந்து ஒரு விஷயத்தினால கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் விஜய் சாருக்கும் பழக்கம் ஏற்படுது. அப்படி ஒரு நாள் வந்து விஜய் சார் பெயிலில் வெளியே வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி கௌதம் வாசுதேவ் மேனன் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் மமிதா பைஜுவை வந்துட்டு இவர் தான் டேக் கேர் பண்ணி வளர்க்குறாரு. இவர் வந்து மமிதா பைஜுவோட சித்தப்பா இந்த படத்தில். அதுக்கடுத்து அப்படியே படம் போக 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 நார்மலான ஒரு படமாக ட்ரீட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களோட பாண்ட் எப்படி, இவர் வந்து விஜின்ற அந்த கேரக்டரை வந்து எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாருன்ற மாதிரி இந்த படம் வந்து நகர்ந்துட்டே போயிட்டுருக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம தளபதி கச்சேரி பாட்டு முடியுது. அந்த முடிஞ்சதுக்கப்புறம் மமிதா பைஜுக்கு ஒரு பெரிய பயம் வந்து ஒன்று ஏற்படுது. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே, இத்தனை வருஷம் இப்படி இல்லாத பொண்ணு திடீர்னு இப்படி பயப்படுறாளே, என்ன காரணம்னு தேடி போகும்போது அதில் தான் வந்து கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ரேஷன் ஓம் அப்படின்னா என்ன அப்படின்ற டீட்டெயிலில் வந்து நீங்கள் படம் பார்த்து தான் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கணும். அதை நான் பிரேக் பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக், அந்த அட்டாக்கை வந்துட்டு யார் பண்ண போகிறா அப்படின்னா பாபி டியோல் பண்ண காத்திருக்காரு. அதை வந்து தளபதி சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைக்குள்ளே தளபதி ஏன் வந்து போகிறாரு, பாபி டியோலுக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத வந்து இன்டர்வல் பிளாக்கில் ரிவீல் பண்ணுவாங்க. அது என்ன தொடர்பு, இது எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய பேங்கரோட தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு மிஸ்ஸே பண்ணாதீங்க. 2வது தளபதியோட இன்ட்ரெஸ்ட் மிஸ்ஸே பண்ணாதீங்க. 3வது தளபதி கச்சேரி பாட்டு, அதில் கடைசியில் இருக்க ஒன் லாஸ்ட் டான்ஸ். அனிருத் இருக்கார். அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து ஒரு பெரிய ட்ரீட் தான் எல்லாருக்குமே. அவர் இது வரைக்கும் நடித்த படங்களில் இருக்க எல்லா பாட்டோட சின்ன சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி வச்சு அவர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட். அந்த ட்ரீட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். செகண்ட் ஆஃப் ரிவ்யூ எப்படி இருக்குது, என்ன பண்ணலாங்கன்றதை நான் பார்க்குறேன். இந்த இன்டர்வலில் ஆமாம், இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்டர்வலில் இருக்க ஃபைட் சீன். ஒரு பெரிய மாஸ் ஸ்கேலில் ஹியூஜான ஒரு செட்டப்பில் வந்து இந்த ஃபைட் வந்து நடக்கும். அது தளபதி வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருப்பார்னா, விரித்தனமாக பண்ணியிருப்பார். இந்த ராவண மோகன்டான் நமக்கெல்லாம் அப்படியே என்னடா இது ஏதோ பண்ணுதேன்னு பார்த்தா, அப்படியே ஒரு ஃபாக்லேருந்து என்ட்ரி, இவர் போட்டு எல்லாரையும் அடிக்கிறதுலேருந்து அப்படியே படம் செட்டப்பில் எங்கே வந்து நிற்கும்னா, ஐ எம் வெயிட்டிங் சொல்லி தான் நம்ம இது வரைக்கும் நமக்கு வந்து புல்லரிச்சிருக்கு. இந்த வாட்டி ஐ எம் கம்மிங் அப்படின்ற ஒரு புல்லரிப்பு வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரியல லீக்கில் வந்து என்ன வந்திருக்கு, இதில் வந்து என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் படத்தில் இது வரைக்கும் வந்து நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ், கூஸ் மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. பூஜா ஹெக்டே பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் பகவான் கேசரியில் எப்படி வந்து ஒரு காஜல் அகர்வால் இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு பேட்டர்னில் தான் இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம்.